ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஜமலிங்குடா அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷனை இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு தந்தி ஒன் அப்படின்ற ஒரு லைவ் டிவிலையும் அண்ட் யூடியூப் சேனலுமே இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. அமலாபாலுடைய பூமி என்னை சுத்துது அப்படின்ற ஒரு தமிழ் டப்பிங் மூவியும், ரெட் லைன், சால்ட், யூனிவர்சல் சோல்ஜர், ரீஜெனரேஷன் இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களும் இந்த வாரம் வந்து தந்தி ஒன் அப்படின்ற ஒரு லைவ் டிவியில் நைட்டு 9 மணிக்கு ஒவ்வொரு படமாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த 4 படங்கள் ஆல்ரெடி தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு, எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா தந்தி ஒன்ல செக் பண்ணி பாருங்க. பஞ்சாயத்து வெப்சீஸோடைய நியூ சீசன் இப்போ மே 28 அன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லுமே அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகுது. கீக் கேர்ள் அப்படின்ற ஒரு லிமிடெட் சீரிஸ் எடிஷனை இப்போ வர மே 30 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஹெரிக் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸை இப்போ மே 30 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அண்ட் இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளா இருக்கும். அண்டர் பாரிஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ ஜூன் 5 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. பிரணவ் மோகன்லாலோட ஆக்டிங்ல இப்ப ரீசெண்டா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் வருஷங்களுக்கு சேஷம். இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷன் இப்போ ஜூன் 7 அன்னைக்கு சோனியில் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்மே அவைலபிளா இருக்கும். ஹையரார்கி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸை இப்போ ஜூன் 7 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஹிட்மேன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ ஜூன் 7 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளா இருக்கும். அக்ஷய்குமார் மற்றும் டைகர் ஷ்ராஃபோட ஆக்டிங்ல உருவான படே மியான் சோட்டே மியான் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் டபிள்யூஷன் இப்போ ஜூன் 1 வீக் அப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. ஜூன் 7, ஜூன் 8 அப்படிலாம் ஜூன் 9ல 3 டேட்ல ஏதாவது டேட்ல இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கும். அஜய் தேவனோட ஆக்டிங்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி டிராமா மூவி தான் மைடான். இந்த படத்தை இப்போதைக்கு ரெண்டல் அமேசான் பிரைம்ல கொண்டு வந்துட்டாங்க. ஹிந்தியில மட்டும், தமிழ், தெலுங்குன்னு மொத்தமா 2 லாங்குவேஜஸ்லுமே டபிள்யூஷன்ஸா இப்போ ஜூன் 1 வீக்ல பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கும். சுதசியோடைய அரண்மனை 4 மூவியை ஆக்சுவலி ஜூன் 1 வீக்ல தான் ஓடிடில ரிலீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. டென்டோட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வீக்ல தான் வந்து இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அரண்மனை 4 ஹிந்தி வெர்ஷன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணதுனால ஒரு 2 வீக்ஸ்க்கான தியேட்டர்கள் விண்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த படம் உங்களுக்கு ஜூன் 2 வீக்ல தான் ஓடிடில அவைலபிளா இருக்கும். ஓசிஸ் டென்டோட அப்படின்னா அமேசான் பிரைம்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகும். வேதிகாவோட ஆக்டிங்ல உருவான ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் யாக்ஷினி. இந்த சீரிஸை இப்போ ஜூன் 14 அன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், பெங்காலி, மராத்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லுமே ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ட்ரைலர் பார்க்க நல்லா இருக்கு. கவினோட ஆக்டிங்ல உருவான ஸ்டார் மூவியை இப்போ ஜூன் 14 அன்னைக்கு அமேசான் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அல்ட்ராமேன் அப்படின்ற ஒரு அனிமேஷன் மூவியை இப்போ ஜூன் 14 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் உடைய நியூ சீசனை இப்போ ஜூன் 17 அன்னைக்கு ஜியோ சினிமால தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல நமக்காக ஜியோ சினிமால ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. தளபதி விஜயோட ஆக்டிங்ல உருவான கில்லி திரைப்படத்தோட ரிலீஸ்க்கான ஓடிடி வெர்ஷன் எனி டைம் ஓசி சிம்பிள்ஸ்ல எதிர்பார்க்கலாம். பிருத்விராஜ் சுகுமாரோட ஆக்டிங்ல உருவான ஒரு மலையாளம் பிளாக் பஸ்டர் மூவி தான் தி கோட் லைஃப் ஆர் ஜீவிதம். இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷன் ஆக்சுவலி மே 26 அன்னைக்கு தான் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியது. ஆனால் லாஸ்ட் மினிட் வரையும் இந்த படம் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகவே இல்லை. ஆக்சுவலி இந்த படம் நமக்காக ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்றப்ப எக்ஸ்டெண்ட் கட்டா தான் வரப்போகுது. ஆல்ரெடி தியேட்டர் வெர்ஷன் ரன் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours 50 minutes கிட்ட இருந்தது. அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா 30 minutes கிட்ட இந்த படத்தோட எக்ஸ்டெண்ட் கட் இருக்காம். மேபி அந்த எக்ஸ்டெண்ட் கட்டுக்கான டப்பிங் போர்ஷன்ஸ் டிலேனால கூட இந்த படம் வந்து இப்போதைக்கு ஓடிடில கொஞ்சம் லேட்டா வர மாதிரியும் இருக்கலாம். இப்போதைக்கு ஹாட்ஸ்டார் தரப்புல இருந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷனுமே வரல. ஆனா அதை தாண்டி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மே 26 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ மே 31 இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹாட்ஸ்டார் சொல்றதே நம்புவோம். ஹாட்ஸ்டார் கிட்ட இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கான்கிரீட் உத்தோப்பியா அப்படின்ற ஒரு கொரியன் மூவியும், தி கலெக்டிவ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படமும், அண்ட் மோட்டல் மெலாட்டி அப்படின்ற ஹாலிவுட் படமும், இந்த 3 படங்களும் புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல்ல ஜூன் மந்த்ல ஸ்ட்ரீம் ஆகுது.